வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தர்ஷிகா வந்து செகண்ட் எலிமினேஷனில் இந்த வாரம் வந்து வெளியே போயிருக்காங்க. எதுக்காக இவங்க வெளியே போனாங்க அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஸோ தட் அவங்களோட ஜேர்னியில் எந்தெந்த மிஸ்டேக்லாம் அவங்க பண்ணாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்யாவோட எவிக்ஷனாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு சாட்டர்டே எபிசோட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம எவிக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா எலிமினேஷன் நடந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் டிஸ்கஷன் போது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகாவை வந்து எலிமினேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ தட் இவங்க எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்றது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களோட ஜேர்னி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு 3 வீக்ஸ் வந்து வேற லெவலில் அவங்களோட கேம் வந்து இருந்தது. எப்போ அந்த லவ் ஸ்டோரி சொல்லி அந்த லவ் மூடுக்கு போனாங்களோ அப்போ இருந்து அவங்களோட கேம் வந்து சுத்தமாக அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வீட்டிலேருந்து லெட்டர் வந்தப்பையும் உடஞ்சு அழுதாங்க. பட் பவுன்ஸ் பேக் ஆனாங்க. திரும்பவும் அந்த லிவிங் ஏரியா பிரச்சனை வந்தது. அது வந்து இவங்க மூலமாக தான் வந்தது அப்படின்னே சொல்லலாம். இவங்க தான் வந்து லிவிங் ஏரியாவுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு போகலாம், எங்கள் சைடு இருக்கிற லிவிங் ஏரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். ஸோ அதை நாங்கள் வந்து இப்போ பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறோம். அது எப்படி நீங்கள் வந்து சும்மா அசால்ட்டாக வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாரம் ஃபுல்லாக அது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஷனில் போச்சு. ஸோ அந்தளவுக்கு இவங்க வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுருப்பாங்க அந்த பர்டிகுலர் வீக்கில். ஸோ செமையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 வீக்ஸில் செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க டாஸ்க்லேயும். ஸோ இவங்க வந்து ஓகே டாஸ்க்னா தர்ஷிகா தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க 200% நான் வந்து போடுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அந்த 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கேம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிராஃப் கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. எப்போ அந்த லவ் ஸ்டோரிலாம் சொல்லி நைட்டு உட்காந்து பேச ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேங்காக ஃபார்ம் ஆகி அந்த இவங்களும் விஷாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேறு ஜோனுக்கு போயிட்டாங்க. பட் அவங்க அடிக்கடி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து பர்சனலான இந்த விஷயத்தை வந்து எங்களோட கேமுக்கு கொண்டு வர மாட்டோம், அது கேமில் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்றத அடிக்கடி அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியுது எந்த அளவுக்கு அது வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணியிருக்கு, அண்ட் தென் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள டவுன் பண்ணியிருக்கு அப்படின்றது. எஸ், ஸோ விஜய் விஷாலும் சரி தர்ஷிகாவும் சரி வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அதை டிஸ்கஸ் பண்ணும்போது விஜய் விஷால் தெளிவாக சொல்லிட்டாரு, லைக் நீ வந்து உன்னோட ஜோனில் இரு அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் நான் வந்து என்னால் எதுவும் மெச்சூரிட்டி கொடுக்க முடியாது. ஸோ நீ வந்து ஏதாவது ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக என்கிட்ட சொல்லி நிறைய பேர் வந்து அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்கன்ற வார்னிங் வந்து அவர் கொடுத்தாரு இனிஷியலாக. அதுக்கப்புறம் அவர் மட்டும் இல்லாமல் ஜாக்லின் ஆகட்டும், மஞ்சரி ஆகட்டும், எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா ஆகட்டும் இவங்களை பற்றி பேசிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த ட்ரூத் ஆர் டேர் அந்த பர்டிகுலர் விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேரையும் கோத்து விட்டு மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இன்னும் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து அதிகப்படுத்துறாங்க. தர்ஷிகாவோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களால எதையும் ஹைட் பண்ண முடியாது. விஷால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அது வந்து எல்லாருக்கூடையும் ஒரே மாதிரி தான் இருக்காரு அப்படின்றத அவர் காமிச்சிட்டு தான் இருந்தார். பட் தர்ஷிகாவுக்கு வந்து பொசசிவ், லைக் அன்ஷிதா கிட்ட பேசும்போதும் சரி அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்தது. பட் தர்ஷிகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஹைட் பண்ணலாம்னு நினைச்சாலும் அவங்களால ஹைட் பண்ண முடியாதனால அவங்க வந்து ரியாக்ட் பண்ணிடுறாங்க எல்லா விஷயத்துக்கும். அண்ட் தென் அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நைட் வந்து பேச ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் தென் பிரியாணி கேங், மிட் நைட் பிரியாணி கேங்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் கண்டென்ட் வைஸ் ஓகே, பட் அவங்களோட கேமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உதவலை அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்றதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் விஜய் விஷால் வந்து நிறைய டைம் வந்து சொல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால கட்டுப்படுத்த முடியல. நைட்டு பேசும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட கேமை அவங்களே வந்து கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலாக இவங்க எலிமினேட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ட்ராக்ல போனது தான் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக அவங்க பர்த்டே அப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் விஷால் வந்து எதுவும் பண்ணலை அப்படின்றத வந்து அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதை டிஸ்கஸ் பண்ணும்போது விஜய் விஷால் சாரி நான் எதுவும் பண்ண முடியல பர்த்டேக்கு அப்படின்றது வந்து அவர் சொன்னார். இல்லை நீ ஜஸ்ட் விஷ் பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சமாளிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களோட கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் 100லேருந்து சர்ன்னு 1க்கு வந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கேம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க எலிமினேட் ஆனதில் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, விச் மீன்ஸ் இவங்க கேம் விட்டு போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கான்றதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ், பாய்.